அங்கங்கே பென்சிங் போட்டு அவ்வளோதான் கிடையாது ஃபாரஸ்ட் இதுக்கு மேலே அவ்வளோதான். அந்த ரோடு வீட்டுக்கு போக மாட்டேது. இந்த ரோடு ஃபாரஸ்ட்டில் இதுதான் ஃபாரஸ்ட் எண்டு. இதான் மக்களே ஃபாரஸ்ட் எண்டு. இதுக்கு மேலே இப்போ தண்ணி மழை பெஞ்சு தண்ணி வரது தான். இதாங்க காட்டுக்கு போகிறது கடைசி எண்டு. கடைசி சாலை கடைசி என்ட்ரன்ஸோடு வந்து நின்றுட்டோம். இதுக்கு மேலே வேண்டாம். இதுக்கு மேலே நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? இதோட என்ட்ரன்ஸ் முடிஞ்சிருச்சு பார்த்துக்கங்க. இதுக்கு மேலே போக முடியாது. இவ்வளோ தான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு போகிற தடம் இது. ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு எல்லாம் பூசணிக்காய் போட்டு எல்லாம் இப்போ பறிச்சுட்டாங்களாட்டங்குதுடா. ஏன்னா ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிறதுனால கம்பி வேலி கரண்ட்டு யானை வந்துடுன்னு சொல்லி யானை கரடி இது காட்டு பண்ணி இதெல்லாம் உள்ளே வந்து பூந்துருன்ட்டு தண்ணி வருதுடா. இறத்து விட்ருக்காங்க, ஒன்றும் பண்ணாது. ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் தான். வேறு சந்தன மரம் பாரு மக்களே. சந்தன மரம்னு கேட்டிங்கல்ல, இதா சந்தன மரம். அது என்ன தண்ணி போயிட்டு இருக்குது. ஒரே ஒரு சந்தன மரம் கண்ணில் போட்டிருக்கு. அங்கே என்ன கீழே தெரியுது என்ன? அதான் சந்தன மரம். இங்கே நாவல் மரம். இதோ இவ்வளோ பெரிய நாவல் மரம் இருக்குது. சீசனுக்கு வந்தால் பழம் பறிக்கலாம். 1 2 3 நிறைய மரம் இருக்குதுடா நாவல் மரம். இதில் வந்து ஆடு மேய்க்கிறவங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓட்டிட்டு இங்கெல்லாம் யானை வராது. இங்கே யானையே இல்லை. ஏன்னு கேட்டால் இது அந்த தார்காட்டுக்கு இந்த பக்கம் இருக்குல்ல வரும். ஆனால் இங்கே வரத்துக்கு வராது, வாய்ப்பு இல்லை. உங்கள் நீதிபுரம் சொல்கிறியா? சிறுத்தை வரும், சிறுத்தையெல்லாம் இருக்கும். சிறுத்தை ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கிராமத்தை ஒட்டியே இருக்கிறதுனால சிறுத்தை வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இங்கே இருக்கிற கிராம மக்கள் ஆளுங்கள்லாம் வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்குது. கருங்காலி மரம் பார்த்தீங்களா? கருங்காலி மரம் நிறைய இருக்குது இங்கே. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சந்தன மரம் ஒன்று பார்த்தோம், செம்மையாக இருக்குது. சின்ன செடியாக தான் இருக்குது. இது அப்படியே போனால் தாண்டா தண்ணி ஓட வெறும் நாவமரம் அதிகமாக இருக்குதுல்ல. கீழே ஓடையில் பார்க்கலாம். நீங்கள் ஓடையில் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லேருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தீங்களா? ஃபாரஸ்ட்லேருந்து தண்ணி வரும் பார்த்தீங்களா? அந்த ஓடையில் நம்ம போகிறோம். இப்போ அந்த 2 பக்கம் பாருங்கள் மரம். தண்ணி மழையில் பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி வந்துருக்க மாட்டேங்க. ஏரி ஃபுல்லாக நம்பி இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டி வர ஓடிட்டுருக்கு. இந்த ஏரியை பார்க்குறதே பயங்கரமாக இருக்குது. மோர் எங்கே இருக்குதாவா? இதுலேயே போகலாம். போகலாம். இந்த ஏரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு செம்ம பிளேஸுங்க. நான் உங்களுக்கு இந்த ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். எவ்வளோ பெரிய மரம் இருக்குன்னு காட்டுக்குள்ளே. வயல் அடிக்கலாமா? 2 மாதிரி கட்டிக்கிறாங்க. அங்கேயும் தண்ணி இருக்குதுடா பா. அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. நம்பிக்கைதா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தார்காட்டுக்குள்ள பகுதி தான் இது. ஓடை, சின்ன ஓடை. மேலே எட்டி பார்க்க முடியுதாடா? தண்ணிக்குதா? பாம்பு அது இதுன்னு இருக்கும். இந்த எப்பா அங்கே பாரு எப்படிக்குதுன்னு. தண்ணி ஐஸ் மாதிரிக்குதுடா. தண்ணி ஐஸ் மாதிரிக்குது. ஜம்ப் பண்ணுறியா? குதிக்கிறியா? டைவடி, நான் வீடியோ எடுக்கிறேன். எப்பா மலைப்பாம்பு இருக்கும், குதிக்கிச்சு விடாத. ஏன்னா காட்டில் அந்த தண்ணி வருது இல்லை, மலைப்பாம்புங்களாம் இருக்குதுல்ல. அட என் தண்ணி குடிக்க யானை. அப்போ தண்ணி உள்ளே இருக்கிறதுனால யானை எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன் வெளியே.
இங்கே வர்றா எவ்வளோ பெரிய புத்துக்குன்னு 1.5 ஹைட்டுக்கு மேலே இருக்குது டி சாமி. எத்தனை வருஷமாக கட்டிச்சது தெரியல. தா அவர் பாம்பு புத்து நேரம் டைப் அடிச்சிருப்பேன். செருப்பு வலிக்க. இல்லை வேண்டாம் வரேன் இரு. இந்த வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம காட்டுக்குள்ளே வந்ததுக்கு பயங்கரமான இடம் கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா நாவல் பழம் உள்ளது. உள்ளே எப்படி போய் வேடிக்கை பட்டுக்குது பேர் இந்த நாய். அம்மா அம்மம்மா தண்ணி பயங்கரமாக இருக்குது. இப்போ இது நம்பி அது நம்பும், இது நம்பி அந்த ஏரி நம்பும். இல்லை அது நம்புறியாட்டங்க. அது இன்னும் நம்பல. கீழே எங்கேயோ உடஞ்சி அடியில் போயிட்டுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே போகலாம், மேலே போகலாம். அம்மா எறும்புடா, அந்த செவ்வெரும்பு. நாவப்பழம் சீசனுக்கு வந்தால் நாவப்பழம் பறிச்சுட்டு போகலாம். இதா ஒரு பயங்கர மரமாக இருக்குது. வேணுங்கிற நாவப்பழம் பறிச்சுட்டு போகலாம். என்ன அந்த சீசனில் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பறிச்சு போடுவாங்க. ஆடு மேய்க்கிறெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. இடம் நல்லா அருமையாக இருக்குதுல்ல இந்த ஃபாரஸ்ட்டு. அப்படியே போயிட்டு தண்ணிக்கு பின்னாடி போய் பார்க்கலாம். நீதிபுரம் ஏரியிலையும் தண்ணி ஃபுல்லாக இருக்குண்டா. வா தண்ணி பேக் சைடு பார்க்கலாம். இல்லை வந்து பாரு தண்ணி எது வரைக்கும் நிற்குதுன்னு. காட்டு மலைக்குள்ள இதடா காயே தின்ன சாக மாட்டோமா பாருங்க. இது என்ன காயின்னு தெரியல. இது என்ன காயின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. டே நீ சாப்பிடு, நல்லா எப்படி உசோட இருக்கிறியா இல்லைன்னு செக் பண்ணலாம். இங்கே நான் ஏகப்பட்ட மரம். தண்ணி எட்டுன வரைக்கும் இருக்குடுவாங்க. அப்போ ஓட வேண்டியதுதான் நம்ம. அவ்வளோதான், சிட்டு சிட்டாக ஓட வேண்டியதுதான். தண்ணிக்குள்ளையா ஓடுனா கூட பொழைச்சிக்குவேன். தண்ணிக்குள்ளே குதிச்சுன்னா இல்லைடா, அது நம்மளை பார்த்து பயந்துட்டு ஓடிண்டா. மலைக்குள்ளே தண்ணி அளவு கூட தண்ணி நிற்கிது. அதனால தான் ஏரி ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. வீரப்ப நாட்டம் ஆகிட்டோம் மக்களே. தண்ணீரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க தண்ணி. நாங்கள் எதுக்கு இந்த தண்ணி ஒட்டி வந்தேன்னா சரி. ஏய் என்னடா கரடியா? இங்கே பாருங்க, இது என்னவா இருக்கும்? கரடிக்கு இது ஆய் போட்டு போய்க்குதுடா டேய். எனக்கு தெரிஞ்சுக்கணும் கரடியாக தான்டா இருக்கணும். பாரு கரடி என்னன்னு பாரு. காட்டுவாசி பையில என்ன கண்டுபிடிச்சி என்னன்னு வந்து பாரு. நீ டேஸ்ட் பண்ணு.
ஏய் தண்ணி ஊற்றுற சவுண்டு கேட்குது வா. நம்ம இங்கே ஒரு காட்டாற்று. ஏ புறாடா, பச்சை புறாடா, கிரீன் புறா செல்கிறது. மலைக்குள்ளே பாருங்கள் எத்தனை இடத்துல எத்தனை தடுப்பணை கட்டிக்கிறாங்க. இப்படி தடுப்பணை கட்டினாதான் எந்த காட்டு மிருகமும் காட்டை விட்டு வெளியே வராது. இல்லைன்னா யானைங்கள்லாம் வந்து ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சது தண்ணி தேடி. தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால எதுங்களும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஃபுல்லாக நம்பிடுச்சு, அது நம்பி இருக்குது. அப்போ உள்ள என்ன ஏகப்பட்டது கட்டியிருப்பானுங்க. தண்ணி தேக்கி வைக்க தான் மலைக்குள்ளே. எது கட்டுவாங்க பார்ப்பலாம். நம்ம அப்படியே ரிட்டன் செல்லலாம் மக்களே. நம்ம காட்டு ராஜா வனராஜா கோட்டையில் இருக்கோம். இப்போ கோட்டையை விட்டு வெளியே ஓட போகிறோம். இந்த தண்ணியில் எத்தனை மலைப்பாம்பு இருக்குன்னு தெரியுமா? ஒருவேளை இது மலைப்பாம்பு எச்சமாக தாண்டா இருக்கணும். ஆமாம், அது மலைப்பாம்போடைய இதாக தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டால் தண்ணி பக்கத்துலேயே எல்லாம் ஏகப்பட்ட இது கிடக்குது. அப்போ வந்து அநேகமாக மலைப்பாம்பு இந்த தண்ணி பக்கத்தில் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற ஒரு தடுப்பணைகள். இது அங்கே மலையில் பேஞ்சு வர தண்ணி அத்தனையும். இது யாரும் நமக்கு திறந்து வர தண்ணிலாம் கிடையாது. இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பேஞ்சு வர தண்ணி தான். இது ஃபுல்லுமே யானைக்காடு. எப்போ யானை வரலாம் சொல்ல முடியாது. ஏன்னா தண்ணிக்கிறதுனால யானை நம்ம பார்க்க முடியல, அவ்வளோதானே ஒழிஞ்சு. இதில் பூந்து வந்துட போது சட்டன்னு வந்துச்சுன்னா ஓடிடலாம். சொட்டையாக்குது, அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு இல்லை. ஓட முடியாது, மிதிச்சுட்டு தானே போவோம். ஒன்றும் பண்ணாது. வந்த நேரத்தில் என்னங்க பண்ணோம், ஒரே மிதி. ஆறா பைத்தியக்கான் இதுக்கிட்ட வந்தீங்க அப்படின்னு. அது அதிகமாக மூங்கில் இருக்கிற இடத்துல தாண்டா இருக்கும். மூங்கில் மரங்கள் இல்லை, மூங்கிலை தின்னுக்கிட்டு மூங்கில் மரங்கிற ஏரியாவில் தான் இருக்குது. இங்கே என்ன வேலை, சொட்டையில் என்ன வேலை? அதெல்லாம் தண்ணி வசதி நிறைய இருக்குது எங்களுக்கு.